வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 27/9/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடிச் செல்லும் தெய்வீக பயணம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மையம் ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலுற அது மனமாம் மாயையிலே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும்போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும். அகத்தாய்வு மன தூய்மை வினை தூய்மை அழித்து உயர்த்தும், அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சாமிஜி ஒரு பாடலில் கவிதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில், நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார், அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சுவாமிஜி 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. வரிகள் என்ன சொல்லுது? அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடி செல்லும் தெய்வீக பயணம் என்று சொல்றாங்க. வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிறப்பு என்பது சஞ்சித பதிவு என்ற ஒரு பதிவை ஏற்று நாம் இந்த பிறப்பெடுத்திருக்கிறோம். அந்த சஞ்சித பதிவு மட்டுமல்ல, உணர்வு தெரிந்த நாளிலிருந்து மேற்பதிவாக போட்ட பிறந்த பதிவு, பிரார்த்த பதிவு, அதுவும் சேர்ந்துதான் நம்முடைய ஆகாமியமாக நம்முடைய ஆன்மாவினுடைய செயல்களாக நாம செயல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முன்வினை பதிவு, சஞ்சித பதிவு, பின்னாடி நாம போட்ட பதிவு, பிரார்த்த பதிவு, இந்த 2ம் சேர்ந்து நம்முடைய கேரக்டராக இருக்கு, நம்முடைய குணாதிசயங்களாக இருக்கு. இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் மாயை, மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் மாயை. நாம இறைநிலையை ஒத்து நாம மாறுவதற்கு நாம நம்முடைய ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களை நாம் நீக்கிக் கொண்டோம் என்று சொன்னார். நாம இறைவனாக மாறி நின்று வாழும் காலத்திலேயே நாம் வாழ முடியும். ராவணன் விபீஷணன், ராவணேஸ்வரன் என்று சொல்லுவாங்க. ராவணேஸ்வரன் ஈசனுக்கு நிகராக தியானத்துல சிறப்பாக தியானம் பண்ணி பல வரங்களை பெற்று இலங்கையை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவன் ராவணன். விபீஷணன் பயபக்தி, அவன் தற்சோதனையோடு அவன் வாழ்க்கையில தேவையற்றதெல்லாம் நீக்கி கொண்டு தேவையானதை மட்டும் தன் வாழ்க்கையில கடைபிடித்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் விபீஷணன். அந்த ராவணன் அந்த தற்சோதனை என்ற இல்லாத ஒன்றினால அவன் தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் தன் மக்களையும் பாதிப்புக்குள்ளாக்கணும் என்பது நாம தெரிந்த கதை. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய அந்த சஞ்சித பிரார்த்த பதிவுகளை நாம் நீக்கிக் கொண்டு வாழும் காலத்துல நாம் இறைவனாக மாறி நின்று அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக, அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக மாறி நின்று வாழ்வதுதான் அந்த தெய்வீக வாழ்க்கை. அதுதான் தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு தேவையற்றதெல்லாம் நீக்கி நாம் தேவையானதை மட்டும் கடைபிடித்து வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம், மற்றவர்களுக்கும் ஒத்து உதவி வாழலாம் என்பதை புரிந்து கொண்டு நாம் தற்சோதனையோடு வாழணும். தவம் அவசியம், மௌனமும் அவசியம். இந்த தவ நிலையில வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மௌனமாக இருந்து நாம் வாழும்போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கலங்க பதிவுகள் எல்லாம் அவ்வப்போது வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த பதிவுகளை நாம எண்ணமா, ஆசையா, சினமா, கவலையா என்பதை தெரிந்து அதற்கான ஒரு தற்சோதனை, முறையான தற்சோதனையை பயன்படுத்தி நாம் தற்சோதனை செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த
களங்கங்கள் எல்லாம் நாம் நீக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாமே இறைவன் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை கிடைக்கும் என்று சொல்லி நாம் உடலுக்கு உயிருக்கு மனதுக்கான பயிற்சிகளை மட்டும் செய்து வந்தால் போதாது, அதோடு கூடிய அறிவுக்கான தற்சோதனை பயிற்சிகளையும் செய்து நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாமி வரிகள் என்ன சொல்கிறாங்க, அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடி செல்லும் தெய்வீக பயணம் என்று சொல்கிறாங்க. அறிவே தெய்வம் என்று சொல்கிறோம். நம்முடைய பதிவுகள் எல்லாம் நீங்குச்சுன்னா நாம் அந்த தெய்வீக நிலையில் வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.